எந்த ஒரு காரணி நீ இங்க வந்துகிட்டு இடத்த நீ விளக்கமாறு வந்துருக்க? ஆமா வெள்ளமண்ட பாட்டி, இங்க வாங்க, விளக்கமாறு வாங்கிக்கோங்க. வீடு தூக்குறதுக்கு விளக்கமாறு வேணும்ல, வாங்க. ஏமா எந்த ஒரு காரணி இங்கிட்டலாம் கடையை போடக்கூடாது, அங்கிட்டு போய் உட்கார. ஓடு ஓடு. சரி, நான் அந்த முக்கில் போய் கடை போடுறேன். நீங்க என் பின்னாடி இந்த விளக்கமாரெல்லாம் தூக்கிட்டு வர்றீங்களா? ஏன்னா ஒரு ஆளா இவ்வளவு விளக்கமாறு தூக்கிட்டு போக முடியாது. வர்றீங்களா? சரியான துமர் பிடிச்சவளா இருப்பா போல. இவளை தூக்கிட்டு போய் அங்கிட்டு கடையை போட சொன்னா நம்மள தூக்க சொல்றா. கடைசி நம்மள விளக்கமாறு வைக்க வச்சிருவோம் அவளையே. கிளவிக்குள்ள துமுறு. இங்கே தானே கடை போட்டுருக்கணுமோ, வீட்டுக்குள்ள கடை போட்டுருக்க மாதிரி அங்கிட்டு போய் இங்கிட்டு போங்க. ஏடி தங்கச்சி, என்னடி விளக்கமாறு வாங்க வந்தியாங்க? ஆமாக்கா, இது எவனே தெரியல, இங்க வந்து கடையை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. கேட்டா நம்மளையே வேலை வாங்குறாக்கா. சரி வழி விடு, என்ன விளக்கமாறு விக்கிறான்னு நானும் பாக்குறேன். மாறே விளக்கமாறே, வாங்க வாங்க வாங்க. நல்ல விளக்கமாறு மாதிரி இருந்துட்டு விளக்கமாறு விக்க வந்திருக்கு பாரு. பரவாயில்ல பட்டி, வயசான காலத்துல மண்டை இவ்வளவு கிளீனா வச்சிருக்கீங்க. அப்ப வீடெல்லாம் எவ்வளவு கிளீனா வச்சிருப்பீங்க. அப்ப கட்டாயமா உங்களுக்கு தான் விளக்கமாறு தேவைப்படும். கண்டிப்பா 2 வாங்கிக்கோங்க. ஏடி ஆமாடி தங்கச்சி, நீ சொன்ன மாதிரி இவ ரொம்ப குசும்பு பிடிச்சவளா இருக்காடி. நான் தான் சொன்னேன்க்கா, அவ அப்படித்தான் பேசுறா. வந்ததுல இருந்து தும்புறான். என்ன புதுசா விளக்கமாறுலாம் விற்க வந்திருக்காங்க. சரி நம்மளும் 2 வாங்குவோம், வீட்டுக்கு தேவைப்படதான் செய்யுது. எருமடி எப்படி ஏச்சு தள்ளிக்கிட்டு முன்னாடி ஓடுது பாரு. இல்ல ஒத்தராசா அறிவு கட்டவளே. வாங்க வாங்க விளக்கமாறு. ஏமா ஆளுங்க வந்தாங்கன்னா வாங்கக்கா உட்காருங்கக்கா அப்படி சொல்லு. வாங்க விளக்கமாறுனா எங்களை நீ விளக்கமாறுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப என்னக்கா, என்ன சொன்னா என்ன? உங்களுக்கு தேவை விளக்கமாறு தானே, இந்தாங்க வாங்கிட்டு ஓடுங்க. நீ பேசுறதே சரியில்லையம்மா. ஏக்கா, இந்த விளக்கமாறு உங்க வீட்டை தூக்க போகுது. நீங்க விளக்கமாறு வச்சு வீட்டை தூக்க போறீங்க. இதுல எதுக்கு என்னையெல்லாம் சேர்த்துக்கிறீங்க? அதுவும் சரிதான். இந்த மாதிரி விளக்கமாறு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி மாடல் ஏதாவது இருந்தா காட்டு. ஏடி ஒத்தரசா, நீ என்ன சேல துணி கிடைக்க வந்திருக்க? வேற மாடல் எடுங்க கெட்டி பாக்குறதுக்கு. விளக்கமாறு தாடி, விளக்கமாறு வச்சு வீட தாடி தூக்க போற. முதல்ல இந்த விளக்கமாறை வாங்கி இந்த கிளவி மண்டையை 2 உடைக்கணும். அப்பதான் இந்த தெருவே உருப்படும். அந்த பின்னாடி உள்ள பாட்டி மண்டையை உடைக்கிறதுக்கு தானக்கா. இந்த விளக்கமாறு கரெக்டா தான்க்கா இருக்கும். இது நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். 4 பேர் மண்டையை கூட உடைக்கும்க்கா. ஏண்டி ஒத்தரசா சிரிக்கி, ஏன் மண்டையை உடைக்கிறதுக்கு தான் இந்த விளக்கமாறு வாங்குறியோ? உன் கை விளங்காம போயிரும்டி. சரி கை விளங்காம போனா நிம்மதி தானே. ஒரு ஓரமா படுத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கு வந்து பாத்திரம் துணி எல்லாம் துவைச்சு கக்கூஸ் எல்லாம் கழுவி விட்டு போயிருங்க என்ன. ஆமா, இவ்வளவு குடும்பமா கக்கூஸ் போவாங்களா? நான் உட்காந்து கழுவி விட போவேன். நல்ல கோலாதான் ஓடி போடி அங்கிட்டு. அப்புறம் எதுக்கு வாய் பேசுறீங்க? ஒரு ஓரமா நில்லுங்க. எதையாவது சொல்ல வேண்டியது, கை விளங்காது கால் விளங்காதுன்னு. ஏக்கா, நீங்க அப்புறமா போய் விளக்கிக்கோங்கக்கா. முதல்ல அந்த விளக்கமாறு வாங்கிட்டு ஓடுங்கக்கா. காலையில இருந்து ஒரு விளக்கமாறு யாரும் ஒன்றும் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஏமா இது கொஞ்சம் பெருசா இருக்குமோ? கொஞ்சம் சின்ன மாடலா ஏதாவது கொடுமா. ஏக்கா, இந்த மாடல் பாருங்கக்கா, சூப்பரா இருக்கும்க்கா. ஏமா எப்படிமா தூக்குறது? கைப்பிடியே இல்ல. எதுக்குக்கா உங்களுக்கு கைப்பிடி வேணும்? உங்க கை வச்சிருக்கீங்களக்கா, கை இந்த விளக்கமாறுக்குள்ள சொருவிக்கோங்க. சொருவிட்டு சடக்கு சடக்கு தூருங்க. முத்தாசா, கையில எல்லாம் மாட்டிக்காத, மண்டையில மாட்டிக்கோ. மாட்டிக்கிட்டு சிங்குச்சா விளக்கமாறு பிஞ்சுச்சான் பாட்டு பாடிட்டு ஆடுனடி நல்லா இருக்கும். கிழவிக்கு ஒரு நல்ல நாள் வர மாட்டேங்குது சுடுகாட்டுக்கு போறதுக்கு. ஏம்மா அங்க ஏதோ விக்கிறாங்கம்மா, வாங்கி கொடுமா. ஏலே முட்டா பையலே, அங்க விளக்கமாறு வித்துக்கிட்டு இருக்காங்க. விளக்கமாறு வாங்கி இங்க திங்க போறியா? சோபி, வீட்டுக்கு போகும்போது விளக்கமாறு வாங்கிட்டு போமா. நீ வேற கேட்டுட்டே இருந்தீல. எனக்கு என்ன தெரியும்? விளக்கமாறு பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் டெய்லி வீட்டை தூக்குறீங்க. நல்ல விளக்கமாறு ஏதோ போய் பார்த்து வாங்குங்க. ஏக்கா, ஒரு நல்ல மாடல் விளக்கமாறு காட்டுங்கக்கா. இந்தாங்க நச்சு, இந்த கையில வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இது வந்து புது மாடல் விளக்கமாறு. கையில நீங்க சும்மா கிளவுஸ் மாதிரி மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு சடக்கு சடக்குன்னு தூக்கலாம். அல்லக்கா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதுவா ரோபோ மாதிரி அதுவா தூக்குற மாதிரி எதுவும் விளக்கமாறு இருக்காக்கா? இருக்குனாச்சு. இந்த ரோஸ் கலர் சேலை கட்டின பொம்பளை இருக்கு பாருங்க. இது அப்படியே கூட்டிட்டு போங்க. ரோபோ மாதிரி உங்க வீடு எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துரும். ஏமா அந்த கேவலம் பேசிக்கிட்டு அலையாத. கண்ட வீட்டுல போய் தூக்குறதுக்கு தான் எங்க வீட்டுல நீ பெத்து போடுறாங்களோ? ஏமா முடியுமா? என்ன விளக்கமாறு வாங்க வந்துட்டியோ? இந்த விளக்கமாறு வாங்கினா என்ன? இந்த விளக்கமாறு வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காதுல, நான் தானே பார்த்து ஆகணும். ஆமாம்மா, நல்ல விளக்கமாற பார்த்து வாங்கிக்கோமா. அப்படி நின்றுட்டு தூக்குற மாதிரி நல்ல பெரிய விளக்கமாற வாங்கிருமா. ஆமா, வரும்போது கொஞ்சோண்டு சிமெண்ட் மண்ணில் வாங்கிட்டு வரேன். குழி தோண்டி உன்னை புதைச்சு விட்டுறேன், நிம்மதியா போயிடும். நடக்கிற கதையை பேசுமா. 30 ரூபாய்க்கு விளக்கமாரே வாங்க மாட்டேன். இதுல 300 ரூபா செலவழிச்சு சிமெண்ட் மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து என்னை புதைக்க போறியாங்க. ஏங்க வாங்கிட்டு வேமா வந்து தொலைங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு நிக்க முடியல என்னால. சரிக்கா, உங்க கையில வச்சிருக்க விளக்கமாறே கொடுங்கக்கா, நான் வாங்கிக்கிறேன்க்கா. இந்த நில்லுங்க, இப்பதானே வந்தீங்க. நான் அப்பதே வந்துட்டேன். நான் தான் இந்த விளக்கமாற முதல் பார்த்தேன். நான் வாங்க போறேன், நீங்க வேற வாங்கிக்கோங்க. ஏம்மா, அந்த விளக்கமாறு வச்சு நம்ம என்னம்மா செய்ய போறோம்? விளக்கமாறு தானே, நீ ஒரு பக்கம் ஆடுவோம், உங்க அப்பா ஒரு பக்கம் ஆடுவான்ல. அதே விளக்கமாறு வச்சு அடிக்கிறது தான் விளக்கமாறு வாங்குறோம். ஏம்மா, சும்மா காமெடி பண்ணாதம்மா. அமைதியா இருமா. அப்பா தெரிஞ்சுன்னா அப்புறம் அப்பா உன்னை விளக்கமாறெல்லாம் அடிப்பாருமா. சரிக்கா, நீங்க இந்த லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா நான் வாங்கிக்கிறோம். என்னம்மா நடிக்கிறானுங்கம்மா. ஏமா மாறு விளக்கமாறு இங்க பார்த்து வாங்குமா விளக்கமாறு. இந்த என்ன போனா போதும் உங்க கடைக்கு வாங்க வந்து விளக்கமாறுன்னு எனக்கு பேர் வச்சுட்டேன். இல்லக்கா, நீங்களே பாருங்கக்கா, நான் வச்சிருக்கிற விளக்கமாறும் உங்க மூஞ்சி அப்படியே ஒண்ணு போல இருக்குக்கா. ஏம்மா, எனக்கு திங்க ஏதாவது வேணுமா, வாங்கி கொடுமா. ஏண்டா செருப்பு கடையில வந்து திங்க வேணும் கேக்குற? செருப்பு தான் திங்கணும். செருப்பு வாங்கி தர திங்கிறியா? நான் இவ்வளவு நாளுக்கு கடைசி ஒருத்தையும் வாங்கல.